Hi students, we are discussing Unit 19 Movements in Animals. In this lesson, we discussed about the human skeletal system in our last class. And now we are going to discuss about the human muscular system. Okay? The muscles are very useful and very important in the movement of our body parts. The muscles in the body provide the means of all the movements. Without the muscle, the skeletal system cannot move. Okay? They cover the skeletal framework and also give shape to the body. Okay, அது என்ன பண்ணுது நம்ம பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்குது and it cover the skeletal system and involving in a movement. Muscle helps to maintain body posture while sitting, standing and walking like that. ஸோ நம்ம வாக்கிங்கில் ஸ்டாண்டிங்கில் இந்த டைமில் நமக்கு வந்து நம்மளோட போஸ்டர் ஒரு நம்மளோட ஷேப் அந்த சைஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மசில்ஸ். ஓகே, most muscles are long bundles of contractile tissues. இந்த muscles எல்லாமே வந்து பார்த்தோன்னா long and contractile tissues அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Contractile and relaxation அப்படிங்கிற activities takes place in a muscles. Okay, so each muscle usually have two ends, a fixed end and a movable end. Okay, ஒவ்வொரு மசில்லையும் ரெண்டு டூ ends இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு எண்ட், அந்த ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மசில்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அண்ட் மூவபிள் எண்ட், அந்த மூவபிள் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரா அவுட் டு த போன். ஓகே, அந்த போனை மூவ் பண்ண வைக்கிறது எது அப்படின்னா அந்த மூவபிள் மூவபிள் எண்டு தான். ஓகே, அந்த மூவபிள் எண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் ட்ரா அவுட் ஃபார்ம் எ டஃப் ஸ்ட்ரக்சர் த டெண்டான். ஓகே, அந்த இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா டெண்டானாக கன்வெர்ட் ஆகி அந்த டெண்டான் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இட் கனெக்டட் டு த மசில், இட் கனெக்டட் டு த போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ டூ ends are there, one end is a fixed end. ஓகே, இது வந்து மசில் ஆரிஜினேட் ஆகிற இடம், அதாவது மசில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ செகண்ட் end வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவபிள் end. The movable end is drawn out from a tough structure, the tendon, which attaches its bone. ஓகே, ஸோ அந்த மசிலை போனோட அட்டாச் பண்ணுது. ரெண்டாவது end செகண்ட் end, that is the movable end. அந்த மூவபிள் end என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டஃப் எண்டாக கன்வெர்ட் ஆகுது, ஒரு டஃப் ஃபைபராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபைபர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெண்டான். அந்த டெண்டான் என்ன ஆகுது அப்படின்னா இட் கனெக்டட் டு த போன் அண்ட் அதுதான் போனை வந்து நம்மளுக்கு மூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் த போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, திஸ் மூவபிள் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா when stimulated by a nerve, the muscles contract to become a shorter and thicker. ஸோ மசில்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது ஷார்ட் ஆகுது, ஸோ ஷார்ட் ஆகும்போது அது திக்காக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அண்ட் thus it pulls the bone at the movable end. அதனால் என்ன ஆகுது, மூவபிள் எண்டில் நம்மளுக்கு போனை வந்து புல் பண்ணுது. மசில்ஸ் கேன் ஒன்லி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், தே கேன் நாட் லெத்தர்ன். ஓகே, அது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலாங்கேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கான்ட்ராக்ட் ஆனது ரிலாக்ஸ் ஆகுமே தவிர அது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேண்டில் இருக்கிற மசில்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மசில்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஸோ டியூரிங் யூ கேன் ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ். ஓகே, உங்கள் கையை உங்கள் கைக்கு உங்கள் பாடிக்கு நேராக நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இஃப் யூ ஃபோல்டு, ஓகே, நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ தட் யூ ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா the muscles that present in upper arm, that is the biceps muscles. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த அப்பர் ஆர்மில் இருக்கிறது biceps muscles and back portion of the upper armல இருக்கிறது triceps muscles. Okay, here it is present. So இந்த biceps muscle இருக்கு இல்லையா, அந்த biceps muscles என்ன ஆகுது அப்படின்னா during the folding bending of our arms the biceps muscles get contract. சரியா, இந்த muscles இந்த இடம்
தான் வந்து என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் ஆகுது. டியூ டு தட் கான்ட்ராக்ஷன் இந்த டெண்டான் பைசெப்ஸோட டெண்டான் தட் புல்ஸ் ஓகே இது பிடிச்சி இழுக்குது தட் புல்ஸ் த போன் அப்வர்ட் ஓகேயா. ஸோ இங்கே கீழே இருக்க அந்த ரேடியஸ் அல்னாவா அது பிடிச்சி புல் பண்ணுது. ஸோ அப்போது அது மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே we can fold our hands. ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்ரைசெப்ஸ் மசில் இந்த ட்ரைசெப்ஸ் மசில் என்ன ஆகும் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும். இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், இங்கே இருக்க மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகே டியூரிங் த ஃபோல்டிங் பெண்டிங் ஆஃப் அவர் ஆர்ம்ஸ் ஓகேயா. ஸோ அதுவே இப்போ நம்ம ஆர்மை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நீட்டுறோம் மறுபடியும் கையை நீட்டுறோம். ஸோ நீட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட பைசெப்ஸ் மசில்ஸ் இங்கே இருக்க அந்த பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்படி கான்ட்ராக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் ஆனது ரிலாக்ஸ் ஆகும். தென் அதே மாதிரி இங்கே ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் இந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த போன் வந்து இப்படி நேராக ஸ்ட்ரைட்டன் ஆகுது. ஓகே ரேடியஸ் அண்ட் அல்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்னா வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகுது. ஓகேயா. ஸோ இப்படி த மசில்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆன்டகோனிஸ்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று எகெயின்ஸ்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனோட மூமெண்ட் இப்போ ஒரு லெக் ஒரு ஹேண்ட் ஒரு நெக் எதாக இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் ஆர்கனோட மூமெண்ட்டில் 2 different types of muscles வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அண்ட் அந்த மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எகெயின்ஸ்டாக ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆன்டகோனிஸ்டிக்னா எகெயின்ஸ்டு ஓகேயா. ஸோ ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ் ஸோ இந்த எகெயின்ஸ்டாக ஒன்றுக்கு ஒன்று எகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அது பர்டிகுலர் மூமெண்ட்டை பண்ண வைக்குது ஓகேயா. ஸோ இதே தான் பாருங்கள் நம்ம இப்போ முன்னே சொன்னதே தான். ஸோ டியூரிங் த பெண்டிங் ஆர்ம் பெண்டிங் என்ன ஆகுது இந்த பைசெப்ஸ் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஆர்ம்ஸ் ஓகே ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பைசெப்ஸ் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது, ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது ஓகேயா. ஸோ பை தீஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆப்போசிட் ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா. பை த ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் த மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஒவ்வொரு பாடியோட மூமெண்ட்டையும் நம்மளுக்கு நடக்க வைக்குது ஓகேயா. த மசில்ஸ் ஆஃபன் ஒர்க் இன் பேர்ஸ் விச் ஒர்க் against each other okay ஒவ்வொன்றுக்கும் against work பண்ணுது. These are called antagonistic pairs. The muscles in upper arm control the bending and straightening of the arm. The two muscles the biceps and triceps are working against each other okay. so இப்போ இது வந்து கைக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா these antagonistic muscles that present all over the body எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு கை இப்போ ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா, டிஜிட்டோட இப்போ டிப்பை நம்ம மடக்கிறோம் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் சரியா, ஃபோல்ட் பண்ணுறோம் பெண்ட் பண்ணுறோம் மறுபடியும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து வேலை செய்யுது ஓகே. ஸோ எங்கேயுமே ஃபார் எவ்ரி மூமெண்ட் தெர் ஆர் 2 different types of muscles that function antagonistically okay. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் antagonistic muscles can be found நம்ம in our eyes பற்றி பார்க்கலாம் ஓகே. நம்மளோட ஐஸில் ஒரு antagonistic muscle இருக்குது. ஸோ எங்கே வேர் இட் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அவர் ஐரிஷ். ஸோ ஐரிஷ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பியூப்பல் ரீஜன் பியூப்பா அப்படிங்கிறது அந்த சென்டரில் இருக்க ஒரு சின்ன டாட். த்ரூ திஸ் த லைட் இஸ் என்டர்ட் இன் டு த லென்ஸ் ஓகே. கார்னியா வழியாக பியூப்பாவில் பட்டு பியூப்பாலேருந்து அது பியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பியூப்பிளில் பட்டு அண்ட் லென்ஸில் ஃபோக்கஸ் ஆகி உள்ள ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகுது ஓகேயா. ஸோ இந்த பியூப்பிளை சரவுண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஐரிஷ் மசில்ஸ் ஓகே. ஸோ அந்த ஐரிஷில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 2 sets of muscles இருக்குது ஓகேயா. there are 2 radial muscles which radiate a form of the pupil like spokes of a bicycle. எப்படி நம்மளுக்கு சைக்கிள் வீலில் நம்மளுக்கு எப்படி மசில்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதாவது கம்பி நிறைய இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா சைக்கிள் வீலில். ஸோ ரேடியஸில் ஒவ்வொரு ரேடியஸில் நிறைய ரேடியஸில் கம்பி கொடுத்துருப்பாங்க ஓகே நம்மளோட சைக்கிள் வீலில்.
ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஐஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த மசில்ஸ் எப்படி சைக்கிளில் இந்த ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ நீங்கள் கண்ணையே உங்களோட ஐஸையே நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, நிறைய ரேடியஸில் லேயர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இந்த மசில்ஸ் தான். There are radial muscles which radiate from the pupil like spokes of a bicycle, and there are circular muscles. இன்னொரு type of muscle என்ன அப்படின்னா circular muscle, radial muscles and circular muscles. The radial muscles make the pupil of the eye wider. இந்த radial muscle என்ன பண்ணுது, நம்மளோட pupil-ல expand பண்ணுது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சர்க்குலார் மசில் என்ன பண்ணுதுன்னா பியூப்பிளில் ஸ்மாலர் பண்ணுது. ஓகே, ஸோ வைடர் பண்ணுறது ரேடியல் மசில், ஸ்மாலர் பண்ணுறது சர்க்குலார் மசில்ஸ். எதுக்காக இது வைட் ஆகணும் அண்ட் ஸ்மாலர் ஆகணும் அப்படின்னா ஃபார் ஃபோக்கஸிங் அ ஆப்ஜெக்ட். நம்மளோட நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் த லைட் இன்டென்சிட்டி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குற அந்த வைடிங் அண்ட் ஸ்மாலரிங் வந்து நடக்கும். சரியா? அது அகலமாகிறது, ஸ்மால் ஆகிறது, குறுகிறது, அது நடந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டை நம்மளோட ஐஸில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்காக இருக்கிற மசில் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் பார்க்கறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரேடியல் மசில்ஸ் அண்ட் தி சர்க்குலர் மசில்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் ஐரிஷ். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு வாட்டர் பாட்டிலை லிஃப்ட் பண்ணி பார்க்க சொல்லணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் செய்வாங்க இல்லையா, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க செய்வாங்க. அண்ட் அந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்டில் அந்த பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும். அந்த பாக்ஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளால் எவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எப்படி நம்மளுக்கு வேலை செய்ய முடியுது, நம்மளோட மசில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ தென் இன்னொரு ஒரு டூ யூ நோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். there are muscles in a root of your hair that give the goose pumps அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பாடியில் நம்ம ஹேரில் ஈச் அண்ட் எவ்ரி ஹேர் அதோட ரூட், அது ஒவ்வொரு ரூட்லேயும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தீஸ் மசில் காசஸ் த கூஷ் பம்ப்ஸ் இல்லாட்டி கூஷ் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆச்சரியப்படும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த முடியெலாம் நேராக நிற்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சினிமாவில் சீன் பார்க்கும்போது இல்லை ஏதாச்சும் ஒரு அதிசயமான விஷயங்கள் கேட்கும்போது அது மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பயமாக இருக்கும்போது, ஓகே, இப்போ ஒரு நாய் பார்க்குறோம், நாய் துரத்துது, இல்லை பாம்பு பார்க்குறோம், இல்லை கொஞ்சம் பெரிய ஆர்கானிசம் ஏதாவது ஒன்று பார்க்குறோம், நமக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நம்ம புல்லரிச்சு போயிடும் இல்லையா, நம்ம முடியெல்லாம் நேராக நிற்கும். சரியா? அந்த நேராக நிற்கிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா கூஷ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் 17 மசில்ஸ் டு ஸ்மைல். நம்ம ஸ்மைல் பண்ணுறதுக்கு 17 மசில்ஸ் ஒர்க் பண்ணுது. அண்ட் 42 மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் அவர் ஃப்ரோன். அதாவது நம்ம கோவமாக இருக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கோவமாக இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் தட் ஃப்ரான் there are 42 மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங். சரியா? ஸோ அதனால் மசில்ஸ்க்கு நம்ம அதிகமாக வேலை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா மசில்ஸ் வந்து சீக்கிரமாக கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது சீக்கிரமாக அது நம்ம ஸ்கின் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இட் மேக் ஹாவ் சுருங்கிக்கும். சரியா? அது வந்து அந்த எலாஸ்டிசிட்டி வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம அதிகமாக கோவப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் சிரிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 17 மசில்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேயா? த ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் மசில்ஸ் இஸ் இன் ஐ. சரியா? நம்மளோட ஐயில் இருக்கிற மசில்ஸ் தான் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போதும் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய லைட் ரேசஸ் எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்மளோட ஐஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் தெரியும். ஸோ அப்போது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது எது அப்படின்னா நம்மளோட ஐஸ். உங்களோட நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு சின்ன பென்சில் எடுத்துக்கோங்க. அதாவது பென்சில் நல்லா லாங் பென்சில் எடுத்துக்கோங்க. அது பிளைண்ட் எண்டு இருக்கும் இல்லையா, ஆப்போசிட் நம்ம ஷார்ப் பண்ணாத இன்னொரு எண்டு இருக்கும் இல்லையா, அந்த எண்டை வந்து நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் அந்த உங்களோட கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணணும் சரியா. நீங்கள் அந்த இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லாமையே கூட நீங்கள் உங்களோட கண் ஜஸ்ட்டு உங்களோட இமேஜ் இதில் தெரியுது இல்லையா, அதையே நீங்கள் பக்கத்தில் போய் உத்து பார்க்குற மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நார்மலாக பார்க்குற மாதிரி பாருங்கள். ஸோ அப்போயே உங்களுக்கு வந்து உங்களோட கண்ணையே சரியா கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள், கொஞ்சம் நார்மலாக பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே அந்த நடுவில் அந்த பியூப்பிள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வெளியில் ஒரு லேயர் கார்னியா, நடுவில் ஒரு சர்க்கிள் தெரியும், அதுதான் பியூப்பிள். அந்த பியூப்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகேயா. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மசில்ஸோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ த மசில்ஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறோம். சரியா, ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ், வாலண்டரி மசில்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா non-striated muscles. ஓகே, இல்லாட்டி unstriatedனு சொல்லலாம். non-striated or unstriated or smooth muscles or involuntary muscles. இன்னொன்று சொல்லலாம் என்னென்னா visceral muscles அப்படின்னு சொல்லலாம். ஓகே, visceral muscles. ஸோ unstriated or smooth muscles or involuntary muscles or visceral muscles அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, and the third one is the cardiac muscle. Okay, third one is cardiac muscle. Okay, these are the 3 different kinds of muscles that present in our body. So first வந்து பார்த்தோம் அப்படின்னா skeletal muscles பற்றி பார்க்கலாம். The skeletal muscles or striped muscles. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இப்படி லைன்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கோடு கோடாக இருக்கிறது ஸ்ட்ரைப்டு மசில். அண்ட் இட் ஹாவ் மோர் தென் 1 நியூக்ளியை. ஓகே, ஒரு நியூக்ளியைக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 1 or 2 நியூக்ளியை. இந்த மோர் தென் மல்டி நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, மோர் தென் 1 நியூக்ளியை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேயா, அண்ட் தே ஆர் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். ஓகே, இதோட ஷேப் என்ன அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். அண்ட் தே ஆர் அட்டாச் வித் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஓகே, ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தே ஆர் சிலிண்ட்ரிக்கல் skeletal muscle. ஸோ skeletal muscles are cylindrical in shape, have more than 1 nuclei, so that multinucleated அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் இதில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, அதனால் striated musclesன்னு சொல்கிறோம். Then these muscles are attached with the bone, so that they are called as skeletal muscles. Okay, bones ஓட attach ஆயிருக்கு எல்லா musclesமே, so that they are called as the skeletal muscles. வந்து they are voluntary muscles. Voluntary muscles அப்படின்னா they are working with our conscious, நமக்கு தெரிஞ்சு நம்ம நினச்சி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாலண்ட்ரி ஆக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ நாம் தான் என்ன பண்ணுறோம், கையை மடக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், வாயை திறந்து நம்ம பேசணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம பேசுகிறது, நம்ம கையை மடக்கிறது, கால் மடக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறோம். ஸோ த மசில்ஸ் வித் ஒர்க் வித் அவர் கான்ஷியஸ். ஓகே, நம்மளோட கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகிற மசில்ஸ், அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த skeletal muscle. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஹாவ் ஒன்லி 1 சென்டர் நியூக்ளியை. ஓகே, சென்டரில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஷேப் அப்படிங்கும்போது the anterior and posterior, the 2 ends are pointed and the middle part is broader அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, the anterior and posterior ends are pointed and the middle part is broader. Okay, and these muscles are present in internal organs. நம்மளோட internal organs எல்லாமே என்ன தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை இன்டர்னல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் விசரல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, விசரல்னா இன்டர்னல் ஆர்கன், விசரல் மசில்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்மூத் மசில்ஸில் ஏன் இதை ஸ்மூத்துன்னு சொல்கிறோன்னா இதில் ஸ்ட்ரைப்பன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து கிடையாது. ஸோ தட் இட் இஸ் கால்ட் அ ஸ்மூத் மசில்ஸ். ஓகேயா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீஸ் மசில்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித்தவுட் அவர் கான்ஷியஸ், நம்மளோட கான்ஷியஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுது. அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய லங்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகுது டியூரிங் த ரெஸ்பிரேஷன், நமக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல. அதே மாதிரி நம்ம ஸ்டொமக் வந்து when we are filling the food it expand and after digestion it contract, அது நமக்கு தெரியுதா தெரியல. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது. ஓகே, மசில்ஸ் ஒர்க் வித்தவுட் அவர் கான்ஷியஸ். ஸோ அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்லி. இப்போ கை நம்ம மடக்கிறோம், அது நமக்கு தெரியுது. ஆனால் லங்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிறது நமக்கு, ரிலாக்ஸ் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிறது நமக்கு தெரியுதானா தெரியல. சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வித்தவுட் கான்ஷியஸ். ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் இன்வாலண்டரி மசில்ஸ். ஓகே, நம்மளோட கான்ஷியஸ் இல்லாமல் வேலை செய்கிறதுனால அதை நம்ம இன்வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ். த கார்டியாக் மசில்ஸ் present only in a heart. Okay, and these muscles are cylindrical in structure, have 1 to 3 nuclei. Okay, and have stripes. Okay, stripes இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வாலண்டரி இன் மசில்ஸ். ஓகே, அது இந்த கார்டியாக் மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸ். அண்ட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இங்கே என்ன இருக்குன்னா இட் கிவ்ஸ் ரைஸ் இன் டு பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சிங் அப்படிங்கிறது தான் இந்த கார்டியாக் மசிலோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அதை பிரான்ச்சிங். ஸோ இந்த பிரான்ச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் மசில்லையும் கிடையாது, இந்த இந்த ஸ்மூத் மசில்ஸ்லேயும் கிடையாது. ஓகே, ஸோ பட் இட் இஸ் present only in a cardiac muscle, that is a special of the cardiac muscle. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா striated muscles, skeletal muscles, voluntary muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் attached to the bones found in arms, legs and the neck. Multinucleated unbranched voluntary muscles. Okay, ஸோ இங்கே non-striated smooth involuntary muscles, they are attached to the soft bodies like blood vessels, iris, bronchi, skin, etc. So single central nucleus involuntary muscles. Okay, so cardiac muscle ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிரான்ச்டு, அதுதான் இதோட ஸ்பெஷல். 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியை இஸ் ப்ரெசென்ட், இன்வாலண்டரி மசில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குவாடினேஷன் ஆஃப் மசில்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா என்னது, ஒரு கை இப்போ நம்மளோட ஹேண்டை பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 மசில்ஸ் ஒர்க் பண்ணது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே குவாடினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரன்னிங், டியூரிங் த ரன்னிங், வாக்கிங், இல்லை ஒரு டாக் நம்மளை துரத்துது, நம்ம வேகமாக ஓடுறோம், இல்லை நம்ம ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், விளையாடுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ டியூரிங் பிளேயிங் டென்னிஸ் நம்மளோட லெக்ஸ் ஒர்க் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது அந்த குவாடினேஷன், மஸ்குலார் குவாடினேஷன், இது எல்லாத்தையும் அந்த டைமில் குவாடினேட் பண்ணுறது, காலில் இருக்க மசில்ஸையும் கையில் இருக்க மசில்ஸையும் குவாடினேட் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாடினேஷன் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மோஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி லைக் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் டென்னிஸ் எக்ஸெட்ரா require combined action of several muscles. To a great extent the muscles have to be coordinated for a particular kind of movement. சரியா? இதுக்காக என்ன ஆகுதுன்னா நம்மளோட மசில்ஸ்க்கு நடுவில் அந்த கோஆர்டினேஷன் இருக்குது. ஸோ மசில்ஸ் மூவ் பாடி பார்ட்ஸ் பை கான்ட்ராக்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸிங். சரியா? மசில்ஸ் எப்படி பாடி பார்ட்ஸை மூவ் பண்ணுது? கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ மசில்ஸ் கேன் புல் த போன்ஸ் பட் கேனாட் புஷ் தெம் பேக். ஓகே, ஸோ அது வந்து இழுக்க முடியுமே தவிர அதனால் என்ன முடியாது அப்படின்னா தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ தே ஒர்க் இன் த பேர்ஸ். அதனால தான் என்ன ஆகுது, பேராக ஒர்க் பண்ணுது, ஆன்டகோனிஸ்டிக்லாம் ஒர்க் பண்ணுது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு பக்கம் ஒரு தடவை புல் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மசில் அதை புல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். The flexor contract to bend a limb at a joint. Then when the movement is completed, the flexor relaxes and extends the contract and the straighten the limbs at the same joint. Okay, so first வந்து flexor அது bend பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு ஃப்ளக்ஸ் பண்ணுது, அதாவது பெண்ட் பண்ண வைக்கிது. தென் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரிலாக்ஸர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரிலாக்ஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷனில் இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சு, திருப்பி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படிங்கும்போது ரிலாக்ஸர் என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது, அண்ட் ஃப்ளக்ஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இப்படி ஆப்போசிட்டில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால த மூமெண்ட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் பாடி, இன் அவர் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அண்ட் அந்த ஜாயிண்டில் அந்த மூமெண்ட் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம், நம்ம அப்பர் ஆர்மில் நம்ம பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் ஆப்போசிட்டாக கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளோட ஆர்ம்ஸை பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும். ஸோ இதோட என்ன முடிஞ்சதுன்னா திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss our next lesson. Okay, yeah, thank you.